சினிமாட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திரை விமர்சனம் வந்து இந்த புத்தாண்டில் ஒரு நல்ல திரைப்படத்தோடு தான் நம்ம வந்து விமர்சனம் ஆரம்பிக்க போகிறோம். என்ன படம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சல்லியர்கள். இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோக்கலாக இருந்தாலும் நம்ம கருணாஸ் வந்து இந்த படத்தை வந்து தயாரித்து அதில் ஒரு சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்கிறாரு. இந்த சல்லியர்கள் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ஏதோ சல்லி பயிலுங்க நம்ம லோக்கலாக பேசுகிறோம், அதை வச்சு ஏதோ பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அப்படி இப்படின்னு நினச்சிட்டு நம்ம போய் தேட்டரில் உட்காந்தா ஒரு அருமையான ஒரு கதைக்களத்தை கையில் எடுத்துருக்கிறாரு இந்த படத்துடைய இயக்குனர். இவர் வந்து ஏற்கனவே மேத்தகுன்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கிறார். இப்போ வந்து இந்த படம் சல்லியர்கள் பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து கிட்டு. இந்த படத்துடைய கதை என்னென்னா, அந்த சல்லியர்கள்ன்ற வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் ஸ்ரீலங்கத்தில் வந்து விடுதலை புலிகளுடைய போரில் வந்து பல்வேறு பிரிவினர்கள் தாங்க. அதில் வந்து உயிர்காக்கும் பிரிவு, அதாவது மருத்துவர்கள் இருக்காங்கல்ல, அந்த மருத்துவர்களுக்கு இன்னொரு பேர் வந்து சல்லியர்கள் அந்த ஊரில் அப்படின்ற மாதிரி அவர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. சல்லியர்கள் அப்படின்னா உயிர் காக்கிற மருத்துவர்கள், போர் முனையில் உயிர் காக்கிற மருத்துவர்கள் தான் சல்லியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு கதையெல்லாம் வந்து நம்ம பெருசாக வந்து இந்த சொல்ல வேணாம். ஒரு ஸ்ரீலங்காவில் நடக்கிற ஒரு பெரிய இன போர், அதில் வந்து ஒரு பெண் மருத்துவர், அந்த பெண் மருத்துவர் வந்து ஒரு சின்ன அந்த பதுங்கு குழிகள் வந்து ஒரு மருத்துவமனை அமைச்சு அந்த போரில் வந்து காயப்படுற எல்லாருமே அவங்க வந்து எப்படி அவங்க வந்து காப்பாற்றுறாங்க, அதுக்காக அவங்க வந்து எவ்வளோ மெனக்கடுறாங்க. அவங்க வந்து இப்போ இவங்க வந்து ப்ராப்பராக மருத்துவம் படித்தவங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து பல்வேறு அரசியல் அமைப்புகள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கு நிறைய உதவி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி மருத்துவம் படித்து முறையான மருத்துவர்கள் தான் அது வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே அந்த ஒரு அவசரத்தில் எப்படியெல்லாம் உயிர் காக்குறாங்க, அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவைன்றதெல்லாம் பார்க்க. அதே மாதிரி இந்த மருத்துவர்களுடைய ஒரு கொள்கை, அதாவது அந்த விடுதலை புலிகள் அப்படின்ற அந்த இயக்கத்துடைய மெயின் கொள்கை என்னென்னா, அதாவது நார்மலாகவே நம்ம வந்து புராணங்களில் வந்து இந்த போர் முறையை படிச்சிருப்போம். என்னென்னா, எதிரி வந்து நிராயுதபாணியாக சரண்டரானா அவனுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்னு நம்ம புராண காலத்துலேருந்து புராண கதைகளில் பல்வேறு மகாபாரதமாகட்டும் ராமாயணம் கூட எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருக்கோம். அதே தான் இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த எதிரி படையினர் நிராயுதபாணியாக உயிருக்கு அடிபட்டு உயிருக்கு போராடும் பொழுது அவர்களையும் நம் காக்க வேண்டும். இதுதான் நம்முடைய போர் மரபு, நம்முடைய தொழில் மரபு அப்படின்னு சொல்லிட்டு, நம்முடைய மரபு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க. சிங்கள இராணுவத்தையும் காப்பாற்றுவோம். அந்த அவங்க வந்து எப்படி அந்த போர் முனையில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க, ஒரு இதில் இருந்து ஒரு 10 மணிலேருந்து இன்னொரு 10 மணிக்கு எப்படி போகிறாங்க, இப்படின்றதான் இந்த மாதிரியான கதைகள்லாம். இதில் சின்ன சின்ன அரசியல்களும் அங்கங்கே இருக்குது. படத்தில் வந்து நம்ம அது வந்து ரொம்ப பெருசாக பேச வேண்டாம். ஏன்னா இந்த படம் வந்து தியேட்டர் கிடைக்கல. அதுதான் மிகப்பெரிய ஒரு தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய சாபகேடு. இந்த மாதிரி படங்களுக்கு வந்து தியேட்டர் கிடைக்கல. அதனால் அவங்க வந்து ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துடைய கதையை பற்றி நம்ம உள்ள பேசலாம். சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், அது நம்மளுக்கு நெருடல் இருக்குது. ஏன்னா அங்கே பேசுகிற தமிழர்கள் வந்து தமிழ் வந்து நம்முடைய மொழியை சரளமாக பேசுகிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அழகான தமிழ் ஒன்று இருக்கும், இலங்கை தமிழர்கள் பேசுகிறது. அதை கொஞ்சம் மெனக்கட்டு காட்டியிருக்கலாம். மற்றபடி நம்ம வேறு எதுவும் இந்த படத்தை பற்றி குறை சொல்ல வேணாம். இன்னொரு விஷயம், இதில் தலைவர் என்ற வார்த்தையை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தலைவர் பிரபாகரன் அப்படின்ற வார்த்தையை வந்து போல்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம். அது என்ன அரசியல் நெருக்கடியாக என்னன்னு சொல்லிட்டு தெரியல, பிரபாகரன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் விட்டாங்க. இன்னும் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். நம்ம மறந்த அதாவது தெரியாத வரலாறை வெளியில் கொண்டு வந்தது இயக்குனர் கிட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு.